ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனி யானை சகோதரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவரு தந்ததனால் பூமேல் மயல் போயரமைப் புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. சிற்றம்பலம். திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொறுபடி வேலும் கடம்பும் தடம்பு எம்மாறிரண்டும் அறுவடிவா நவதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏம்பத்துரை எந்தாய் போற்றி, உரை கண்ணி கூரன் காண்க மேல் முருகனுக்கு மணிவாசக பெருமான் மலரடிகள் உமாவதி சிவனார் திருப்படிகள் குருநாதர் பொன்னார் திருப்படி போற்றி போற்றி. குருவருளும் திருவருளும் முன்னிற்க நம்முடைய தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றத்தின் சார்பாக மாதந்தோறும் நடைபெறுகின்ற நிகழ்விலே இன்றைய தினம் தொடர்ந்து அருட்குருநாதர் ஐயா அவருடைய சிறப்பான வழிகாட்டுதலின் பேரிலே நாம் திருமுறை பூசைகளை எல்லாம் நிறைவு செய்து ஒவ்வொரு மாதமும் வழிபாட்டின் நிறைவிலே அவருடைய அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொள்வார்கள். அந்த அற்புதமான அனுபவத்தை எல்லாம் நாம் அவருடைய அருள் உரையாக செவிமடுத்தோம். பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக அனைவரும் பொன்னார் திருவடிகளையும் சிற்றடியேன் மனம் மெய்மொழியால் வணங்கி மகிழ்ந்து தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற உமாவதி சிவனார் திருவாய் மலர்ந்தருளிய 8 நூல்களிலே நாம் முதலில் கற்க வேண்டிய நூலாக விளங்குகின்ற சைவ சித்தாந்தத்திலே திருவருட்பயன் என்கின்ற இந்த பகுதியை ஐயா அவர்கள் குறிப்பிட்டது கடந்த 2.5 ஆண்டுகளாக நாம் சிந்தித்து வருகின்றோம். ஒரு ஆண்டு தான் சொன்னார் அவர். ஒரு ஆண்டில் அதுவும் ஒரு மாதத்தில் 10 ஒரு அதிகாரம், 10 மாதம் 10 அதிகாரம் தான் சொன்னாங்க ஐயா. 10 அதிகாரத்தை ஒரே நாளில் சொல்கிற மாதிரி இல்லை இப்போ திருவருட்பயன். அதுக்கப்புறம் கூட நான் திருவருட்பயன் 2 வாட்டி பேசிட்டேன். நான் 2 வகுப்பு எடுத்துட்டேன். நான் முடிச்சிட்டேன். நம்ம இடத்துல முடிக்க முடியல. காரணம் என்னென்னா, நான் கடந்த மாதமே குறிப்பிட்டது, நாம் தொடர்ச்சியாக ஒரு 2-3 நேரம் பணி நேரம் தொடர்ந்து சிந்தித்தோம்னா நிறைய பாடலை சிந்திக்கிற மாதிரி இருக்கும். நாம் ஒவ்வொரு 1 மணி நேரம் சிந்திக்கின்ற காரணத்தினால நம்ம என்ன ஆகும்னா, நாம் அதை ஒரு முறை திருப்பி நம்ம ரீகேப் பண்ணுறோம் இல்லையா ஆங்கிலத்தில். நம்ம ஒரு முறை மறுச்சுழற்சி பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் அது இல்லாமல் நாம் ஆழமாக கற்கும் பொழுது, அகண்டு நாம் பார்க்கும்பொழுது, ஆழமாக பார்க்கும் பொழுது நமக்கு நேரம் அதிகமாக பிடிக்கும். எப்போ பெரிய படிப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இப்போ ஆகுது. 1வது 2வதுலாம் ஒரு வருஷத்தில் முடிஞ்சது. காலேஜ் போனால் அப்புறம் ப்ரொஃபஷனல் டிகிரிலாம் போனால் 5 வருஷம் 4 வருஷம் ஆகுது இல்லை. அது மாதிரி இது நம்ம அப்படி தான் நினைக்கிறோம்னா, நமக்கு திருவருட்பயன் என்பது ஒரு அறிவார்ந்த கல்வி என்பதையும் தாண்டி நமக்கு அனுபவத்தை தருகின்ற அற்புதமான நூல் திருவருட்பயன். அருளின் பயனை இந்த ஆன்மா எவ்வாறு கொள்ள வேண்டும் என்பதை 10 அதிகாரங்களாக ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல திருக்குறள் பாணியிலே அதை அமைச்சிருப்பார் நம்முடைய திரு உமாபதி சிவனார். திருவள்ளுவர் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் நம்முடைய உமாபதி சிவனார். 1.25 வரியில் ஒரு அற்புதமான செய்திகளை பதிவு செய்தல் என்பது மிக கடினமான ஒரு சூழல் மீது மொத்த திருமுறைகளாகட்டும் சாத்தியம் 2 நூல்களையும் சேர்த்து இந்த திருவருட்பயன் அளவில் ஒரு பதியங்களை அருளி செய்தது உமாபதி சிவனார் மட்டும்தான். ஞானசம்பந்த பெருமான் கூட திரு இருக்குக்குறள் செய்கிறாங்க. அது கூட 2 முழு வரியில் இருக்கும். நீங்கள் குறள் பார்த்தீங்கன்னா 1.25 வரி தான். 2 வரின்னு சும்மா சொல்லிக்கிறோம். அது 1.25 வரி தான். அது 7 சீர் தான் இருக்கும். 7 சீரில் ஒரு பாடல் அமைச்சு 100 பாடல்களை நமக்கு தருகின்றார். அது அருளின் பயனை ஆன்மா எவ்வாறு தூக்க வேண்டும் போய் தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்றோம். இன்புறு நிலை என்கின்ற பகுதியை நாம் பார்த்து கடந்த வகுப்பிலிருந்து சிந்திக்க தொடங்கினோம். அருள் என்பது நம்முடைய அனுபவ நிலைக்கு உட்பட்டது என்பதை கடந்த வருடம். இன்பம் என்பதை ஒரு பெண்ணும் தூக்க முடியாது. இன்பம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் தான் என்கிற நிலையில இறைவன் தான் ஆண். இந்த ஆன்மா என்பது எப்பொழுதுமே பெண் தான். உடல் அளவிலே தான் நமக்கு இந்த ஆண் பெண் பேதம் இல்லை. ஆன்மா பெண் தான் என்பதை பார்த்தோம். அதுலேயும் ஒரு செய்தியை நிறைவாக சிந்தித்தோம். இப்படி சொல்வது கூட உபசார வழக்கு தான். இறைவன் ஆன்மா பெண் என்பது கூட ஒரு உபசாரம். ஏன்னா ஆன்மான்னு சொல்லும் பொழுதே அது ஆண் பெண் பேதத்திற்கு அப்பாற்பட்டது தான்.
ஆன்மான்னு சொல்லும்போது ஆண் பெண் பேதத்துக்கு அப்பாற்பட்டதுக்கு அப்புறம் பெண்ணுன்னு மட்டும் இப்படி குறிப்பாக சொல்ல முடியும். ஒரு இன்ப நிலையை தூக்கின்ற இடத்துல இருக்கின்றது என்பதனால் அதுக்கு பெண் என்பதாக குறிப்பிடுகின்றோம் என்று பார்த்தோம். இந்த இன்பத்தை இந்த ஆன்மா இறைவனோடு கலந்து நின்றுதான் பெறுகிறது. இன்பம் என்ற ஒன்றை இந்த ஆன்மா எப்படி பெறுகிறது? அவனோடு கலந்தால் மட்டுமே பெறுகிறது. 2 பொருள் சேர்ந்தால் தான் இன்பம் என்பது. நான் மட்டும் தனியாக தனிமையில் இன்பம்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. அது ஏதாவது ஒன்றை சார்ந்த இன்பத்தை பெற்றுக்கொண்டிருக்கும். இந்த பிறவியில் இருக்கின்ற பொழுது எதை சார்ந்து இருக்கும்னா உலகியல் பொருளை சார்ந்திருக்கும், உறவுகளை சார்ந்திருக்கும், ஏதாவது ஒன்றை சார்ந்து இன்பத்தை தூய்த்து கொண்டிருக்கும். அப்படி இல்லைன்னா தன் எண்ணத்தையாவது சார்ந்திருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எதையுமே சாராமல் தனியாலாம் இருக்க முடியாது. நான் நிறைய வாட்டி சொல்லி குறிப்பிட்டேன், தனியாலாம் ஒரு ஆன்மாவால் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆன்மா ஏதாவது ஒன்றை சார்ந்து மட்டுமே விளங்கும். அதுக்கு இலக்கணமே சித்தாந்தம் சொல்லுது, சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை கொண்டது ஆன்மா. அது ஏதாவது ஒன்றை சார்ந்து விளங்கும். எதை சார்ந்து விளங்குகிறதோ அப்படி விளங்கும். கோவிலில் போய் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு வழிபாட்டிலேயே அழுந்து இருப்பது போல இருக்கும். கோவில் வாசலை தாண்டி போய் செருப்பை போட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அங்கே போயிடும், அவ்வளோதான். வீட்டுக்கு போயாச்சுன்னா வீட்டுக்கு போயிடும், அவ்வளோதான். எங்கே இருக்குமோ அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி அது எதை சார்ந்து இருக்கிறதோ அப்படித்தான் விளங்கும். அப்போ சார்ந்தது மட்டுமே இருக்கக்கூடியது அதனுடைய இலக்கணம் என்பது தெரிகிறது. இப்போது ஆன்மாதான் சார்ந்து விளங்குகிறது இறைவனை. இறைவனை சார்ந்து விளங்கும் பொழுது அந்த ஆன்மா இன்பத்தை பெறுகிறது. இதை பார்ப்போம். சரி, இப்படி பெறுகின்ற இன்பம் என்பது இறைவனுக்கும் உரியதா? இன்பம் 2 பேருக்கும் உரியது தானே. இன்பம் என்பது காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவுப்பட்டதே இன்பம்னு ஔவையார் சொல்றார். 2 பேருடைய கருத்து ஒருமித்த நிலை தான் இன்பம் என்று சொல்லும் பொழுது இறைவனும் இருக்கின்றான், ஆன்மாவும் இருக்கின்றது. 2 கலந்த நிலையிலே இன்பம் பெறுகிறது என்றால் ஆன்மா இன்பத்தை பெறுகிறது, இறைவனும் இன்பத்தை பெறுகிறானா? இறைவனுக்கும் இன்பம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? 2 பேரும் சந்ததானுங்க இன்பம். அப்போ இறைவனுக்கும் இன்பம் இருக்கான்னு கேள்வி வருது. அதுக்கு பதில் சொல்ற அடுத்த வரல, இன்பம் அவனுக்கு கிடையாது அப்படின்ற. இன்பு எய்துபார்க்கு ஈயும் அவர்க்கு உருவம் இன்பகணம் ஆதலினால் அவன் இன்பே வடிவமானவன், அவன் இன்பமே உருவமானவன். இன்பத்தை அவன் தந்து கொண்டே இருக்கின்றான். இன்பத்தை அவன் தந்து கொண்டே இருக்கின்றானே தவிர இன்பத்தை அவன் தூய்ப்பதில்லை. அவன் இன்பத்தை நுகர்வதில்லை. இன்ப நுகர்ச்சி என்பது இறைவனுக்கு இல்லை. இன்ப நுகர்ச்சி என்பது அவனுக்கு இருக்குமே, ஆனால் அவனும் துன்பத்தை ஒரு நாள் அனுபவிக்க நிலைக்கு வந்துடும். இன்பம் துன்பம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா அவனுக்கு இன்பமே கிடையாது. இன்பம் என்பது அவனுக்கு நுகர்ச்சியே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், அவனுக்கு நுகர்ச்சியே இல்லை. இப்போ நீங்க கூட கோயிலுக்கு போனீங்கன்னா சாமி கிட்ட போய் ஏதாவது வைக்கிறீங்கன்னா சாமியா எடுத்துக்கிறாரு இல்லை, அதுக்குன்னே ஒருத்தர் வச்சிருக்காரு. அவர் தான் என்ன வருது போகுதுன்றதெல்லாம் அனுபவம் கிடையாது சாமிக்கு. ஒரு வரவர் ரொம்ப நிறைய படிச்சிருக்காரு போல இருக்கு அப்படின்னு சாமி தெரியுமா? தெரியாது. ரொம்ப தேவார திருவாசம் படிக்காதவர் போல இருக்கு தெரியுமா? தெரியாது. அவர் இடத்துல வந்து நல்ல வாழைப்பழமா வைக்கிறோமா, இல்லைன்னா ஒரு கோயிலுக்கு தாங்க ஐயா. அதாவது வாங்கும் போதே கடையில் வாங்கும் போதே வாங்குவான், நல்லா இருக்கா இப்படி அப்படின்னு திருப்பி எல்லாம் பார்ப்பான். எதுக்குடான்னா அவன் சாப்பிட்றதுக்கு சரியா? அப்புறம் இது பரவாயில்லைங்க, இது கோயிலுக்கு தாங்க. சாமி ஏன்னா சாமியா சாப்பிட போதா? அவனுக்கு அவ்வளோ நம்பிக்கை அவனுக்கு. சாமிக்கு தான். கோயிலுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் இருக்கும், கோயிலுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பழம் இருக்கும், கோயிலுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பூ இருக்கும். அதெல்லாம் கோயிலுக்குன்னு. சாமிக்கு என்ன ஒன்று வச்சிருக்கான். ஏன்னா அவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா அது அப்புறம் எதுவும் எடுத்துக்க மாட்டாரு, நாம தான் வைக்கிறோம். இல்ல, அதை அவன் நுகர்கின்றான். எப்படின்னா அவன் நேரடியாக நுகர்வதில்லை, நுகர்ச்சிக்குன்னே ஒருத்தர் வச்சிருக்காரு. யாருன்னா சண்டேஸ்வரர். அவர் தான் அனுபவத்தை மொத்தத்தையும் சொல்றது. சாமி தான் சாமி என்னன்னா விலை கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேஷ்டி வாங்கிட்டு வந்திருக்கான் சாமி, 85 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது அவர் தான் சொல்லுவார். சாமி தான். யாரு? அவருக்கு தான் மொத்தம் தெரியும். என்னென்ன வருது போகுது, யார் யார் என்னென்ன பண்றாங்க, போறாங்க வர்றாங்க செய்யறாங்க, யார் இன்னும் வந்தாங்க போனாங்க, அட்டெண்டன்ஸ் மொத்தமும் அவர்கிட்ட தான் இருக்கும். ஆனா அவரை நாம விடுறதா இல்லை. நம்ம அவர்கிட்ட போயிட்டு எதையாவது பண்ணி அவரை எதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஏதாவது நம்ம சத்தமே போடக்கூடாது. அவர்கிட்ட போயிட்டு ஏன் இப்படி பூஜையில் சத்தம் போட்டதுனால என்ன ஆச்சுன்னு தெரியும். அந்த கதை எல்லாருக்கும் யாருக்கும் தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க. அவர் பூஜை தடைப்பட்டதுன்றதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னு தெரியும். அதனால தான் சாமி என்ன பண்ணாரு, யாருக்கிட்டையும் போகாதுன்னு என்கிட்டே நின்றுக்கிட்டேன். எல்லா சாமியும் நம்மளை பார்த்துருக்கோம், அவர் மட்டும் அவரை பார்த்துருப்பார். அவர் மட்டும் அவரை பார்த்து இவர் வெளியே வேற பக்கமாக வச்சா வேற ஏதாவது பிரச்சனையாக போகுது, சுற்றி வரணும் போய் யாரா என்ன அப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அதனால என்ன பண்ணார் சாமி, அனுபவத்தை மொத்தத்தையும் அவர்கிட்ட கொடுத்தார். அவர் தான் பார்த்து சொல்லுவார், என்ன வருது, என்ன பால், என்ன நெய், என்ன போடுது, எல்லாத்தையும் அவர் தான். அவருக்கு தான் போய் மொத்தம் சேரும். அப்படி அனுபவம் மொத்தத்தையும் அவருக்கே சாமி கொடுத்தாராம். நீ மொத்தத்தையும் பார்த்து சொல்ல. அண்டர்பிரான் தொண்ட தமக்கு அதிபனாக்கி அனைத்தும் நாம் உண்டகளும் உடுப்பணம் சூடுவனம் உனக்காக சண்டியசனமாம் பதம் தந்தோம் என்று அங்கே ஒரு முத்தட முடிக்க துண்டமதி சேர் சடை கொன்றை சாமி சடை மாலை ஞான சுந்தர நம்முடைய சண்டேஸ்வரர் தந்தா. அவர் தான் அனுபவம் மொத்தம். அப்ப சாமிக்கு
அனுபவம் கிடையாது. அவனுக்கு இன்ப நுகர்ச்சி என்பது இல்லை. இப்போது நமக்கு நுகர்ச்சின்னு ஒன்று இருக்குன்னா நீ யோசிச்சுப்பா, எதுக்கு நுகர்ச்சி இருக்கணும்? இது வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடாது, தெரியாத ஒன்று. ஐயா அது கொடுத்த ஒன்று அருமையாக இருக்குங்க, அது இதை நான் சாப்பிட்டதே இல்லையேன்னு நம்ம சாப்பிட்றோன்னா அது வரைக்கும் நாம் அனுபவித்திராத ஒரு பொருளைத்தான் நம்ம அனுபவிக்க முடியும். அவனுக்கு அப்படி கிடையாதுல்ல, அவனுக்கு எதுவும் புதுசாக அனுபவிக்க வேண்டியதும் கிடையாதுல்ல. அப்போ நுகர்ச்சி என்பது அவனுக்கு கிடையாது. இது முதல். நுகர்ச்சின்னு ஒன்று இருக்குன்னு என்ன அர்த்தம்? புதுசாக பார்த்தா தானே நுகர்ச்சி என்பது இன்பம்னு கிடைக்கும். அவன் புதுசாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, அவனுக்கு எல்லாம் அறிந்தவன் ஆயிற்று. இப்போ நுகர்ச்சி என்பது அவனுக்கு அவன் அதை அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். ஒரு 1000 பேர் நிற்கிறாங்கன்னா கிட்ட கொஞ்சம் பேர் நிற்பாங்க, நடுவில் கொஞ்சம் பேர் நிற்பாங்க, கடைசியாக ஒருத்தர் நிற்பார். கடைசியாக இருக்கிறவர் என்ன மனநிலையில் இருக்காரு, எதுக்காக கோயிலுக்கு வந்திருக்காரு, முன்னாடி நிற்கிறவர் என்ன கோயிலுக்கு வந்திருக்காருன்னு யாரை அவர்கிட்ட சொல்ல வேண்டாம், போயிட்டு அவருக்கே தெரியும். முன்னாடி நிற்கிறவர் எதுக்காக நிற்கிறாரு, பின்னாடி நடுவில் நிற்கிற கடைசியாக நிற்கிறவர் பார்க்கவே முடியலையே சாமின்னு பின்னாடி பார்க்குறாரு இல்லையா, அவர் வரைக்கும் சாமிக்கு தெரியும் யார் வந்திருக்காங்க, எதுக்காக வந்திருக்காங்க. அவனுக்கு அவன் அனுபவத்தை எப்படி கொள்வான்? ஒருவர் சொல்லியோ கேட்டோ பார்த்தோ பெறுகின்ற அனுபவம் கிடையாது. அவன் எல்லாவற்றையும் அறிந்திருப்பவன். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து என்றார் மணிவாசகர். தாயினும் பாலை கூட தாய் நினைந்துதான், நினைப்பினால் ஊட்டுகிறாளாம். அதனால் போய் அம்மா போய் குழந்தைக்கு பசிக்குதுன்னா, அந்த மாதிரி பசிக்குதுமா கொஞ்சம் பால் கொடுமான்னு கேட்கும் குழந்தை. பிறந்து ஒரு 15-20 நாள் குழந்தை பால் வேணும்னு நான் கேட்காது. ஆனால் நம்ம போய் நேராக பால் கொடுக்கும், அது குடிக்கும், பால் குடிக்கும். எப்படி அதுன்னா அந்த குழந்தைக்கு பால் தேவைன்றது அந்த அம்மாவுக்கு தெரியுமா, நினைப்பு வருமா, குழந்தைக்கு பால் தேவைப்படும்ல. நினைப்பு வரும்பொழுது தான் தாய் கூட பாலை குழந்தைக்கு தருகின்றால், நினைவே இல்லாத சூழலிலும் கூட இறைவன் ஆன்மாவிற்கு உதவுகின்றான். ஆன்மாவுக்கு இறைவன் உருத்தெரியா காலத்தே உட்புகுந்து என் உளம் மண்ணி கருத்திருத்தி ஊன் பூக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதி. அப்போ உருத்தெரியா காலத்திலே வராருன்னா அப்போ நினைவுக்கே அப்போ சிந்தனைக்கே அப்பாற்பட்ட நிலையில அந்த ஆன்மாவுக்கு பெருமான் உபகாரம் செய்கின்றான். அவனுக்கு அனுபவித்து அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. இன்னொன்று இன்னொரு செய்தி, நுகர்ச்சி ஏன் இல்லைன்னு. ஒரு பொருளை நாம் நுகர வேண்டும் என்றால் அந்த பொருளில் நாம் அழுந்து இருந்தால் ஒழி அது நுகர்ச்சி நமக்கு கிடைக்காது. ஐயா பேசிக்கிட்டே இருக்காங்க, அப்புறம் அது பேசுனது கேட்டியாப்பான்னு வச்சுக்கேன். சரியா கேட்கலங்க ஐயா, ஏன் இங்கே தானே வந்துருந்தோம், ஏன் கேட்கல, கவனம் வேற பக்கம் போயிருச்சு. அப்போ இங்கே இருக்கிறது கேட்காது இல்லையா. அப்போ நாம் அழுந்து இருந்தால்தான் ஒரு பொருளின் அனுபவத்தை நம்மால் கொள்ள முடியும். அவன் இப்போ பெருமானுக்கு அனுபவம் இருக்குன்னு வச்சுப்போமே, அவன் அழுந்து அறிய வேண்டிய அவசியத்தில் இருக்கு. அப்போ ஒருத்தரை சொல்றது மட்டும்தான். அப்போ 10 பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா எனக்கு ஒரு 10 பேருக்கு தனித்தனியாக கேட்டிருப்பாரு அவரு இல்லையே. ஏன்னா அவனுடைய அறிவு என்பது எப்படி பறந்து விரிந்த நிலையில இருக்கின்றது. அதை பெருமான் எப்படி அறிவான்? ஒரு சேர அறிவான். நமக்கு ஏகதேச அறிவு. ஒருத்தர் பேசினா தான் கேட்கும். காது 2 இருந்தா கூட எதிர்க்க இருந்து ஒருத்தர் பேசினா தான் நமக்கு கேட்கும். ஆனா அவனுக்கு அப்படி அல்ல. நாம் அழுந்தி அறிய வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். நாம் தான் இன்பத்தை நுகர்கின்ற நிலையிலே விளங்குகின்றோம். அவன் இன்பத்தை தருகின்ற நிலையிலே விளங்குகின்றான். அவன் அழுந்தி அறிய வேண்டிய அவசியம் அல்ல, அவன் நுகர்ந்து அறிய வேண்டிய அவசியமும் அவனுக்கு இல்லை. அதை பதிவு பண்றார். இன்பதனை எய்துவார்க்கு ஈயும் அவர்க்கு உருவம் இன்பகணம். அவன் இன்பே வடிவமானவன். அவன் இன்பே வடிவமானவன். இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன்வர். இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியேன்வர். அது இதில் வரும், நம்ம திருவாசகத்தில் ஒரு பாடலில் வரும், பால் நினைந்து இல்லை எங்கெழுந்தருளுவது இனியேங்கிறது அந்த பதிவு முழுக்க வரும். அதில் ஒரு இடத்துல சொல்ல, இன்பமே உன்னை பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது. அதுல இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன். அவன் முழு இன்பப்புற பாசவேருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறடியே கருளி பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருள். நமக்கு அவன் நம்முடைய சிந்தையில் புகுந்து நமக்கு இன்பத்தை நல்கிற நிலையிலே விளங்குகின்ற இன்பப் பெருமான். ஐயா இவங்க சொல்லுவாங்க, அங்கே சைதை ஐயா ஈசானசிம் சோதி ராமலிங்க ஐயா அடிக்கடி குறிப்பிடுவாங்க. நம்முடைய அருகுருநாதர் ஐயா அவர்கள், ஆனந்தஸ் ஐயா அவர்கள் குறிப்பிடுவார். அவருடைய பூசையினுடைய நிறைவில் எப்பொழுதும் இந்த பாடலை சொல்லி நிறைவு செய்வாங்களாம். பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளேன். அப்படி பெருமான் நமக்கு அனுபவமாகவும் இன்பமாகவும் விளங்குவானே தவிர அவனுக்கு இன்பம் என்பது இல்லை. அவனுக்கு எந்த தேவையுமே கிடையாது இல்லையா. தேவை என்பது அவனுக்கு கிடையாது. தேவை என்பது ஆன்மாவிற்கு தான். இன்ப நுகர்ச்சி என்பதும்
ஆன்மாவிற்கு தான். இன்றைய தினம் ஐயா அவர் குறிப்பிட்டது இன்றைய மணிவாசக பெருமாடே குரு பூசை தினம். இன்றைய தினம் நான் நம்ம திருக்கோயிலுக்கு வந்த உடனே நினைச்சேன், மணிவாசக பெருமான் ஒரு அற்புதமான ஒரு பாடலை அருளி செய்திருக்கின்றான் இந்த நம்முடைய திருக்கோயிலுக்காகவே. பெருமாட்டின் திருநாமம் கோவர்த்தன நாயகி, கோவர்த்தனாம்பிகை, பெருமான் பேர் கைலாயநாத். இந்த 2 திருநாமங்களை குறிப்பதாகவே ஒரு பாடல் நம்முடைய திருவாசகத்துல. வலைத்தலை மானென்ன நோக்கியர் நோக்கின் வலையில் பட்டு மிலைத்தலைந்தேனை விடுதி கண்டாய் வெண்மதியின் ஒற்றை கலைத்தலைவா கைலாயம் என்னும் மலைத்தலைவா கருணாகரனே மலையாள் மணவாளா என் வாழ்முதலே. மலையாள் மணவாளா, மலையாள்னும் போதே கோவர்த்தன நாயகி வந்துட்டேன். கைலாயம் என்னும் மலைத்தலைவானும் கைலாயநாதர் பெருமான் வந்துட்டார். பெருமான் திருநாமத்தையே 2 பெருமாட்டியின் திருநாமத்தையும் பெருமான் திருநாமத்தையும் குறிக்கின்றது போலவே ஒரு பாடல் நமக்கு திருவாசகத்தில் அமைந்திருப்பது இன்றைய தினம் மணிவாசக பெருமான் குருபூசையாகவும் அமைந்திருக்கின்றது என்பதை நினைந்து பார்த்தேன். மணிவாசக பெருமான் ஒரு பாடல்ல சொல்றாரு. அந்த பாடல் தான் நேரடியாகவே இந்த குறளுக்கு இன்பதனை இன்பு இல் என்று குறிப்பிடுகிறார்களே, இன்பம் அவனுக்கு இல்லை என்பதை குறிப்பதற்கான. பெருமானே, நீ என்னிடத்தில் வந்தாய், என்னை ஆட்கொண்டு பெருமானே எனக்கு நீ உன்னை தந்துவிட்டு நீ என்னை எடுத்துக்கொண்டாயே, உன்னை தந்துவிட்டு நீ என்னை எடுத்துக்கொண்டாயே, இதனால உனக்கு என்ன பயன்? தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுர. அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால். என்கிட்ட என்ன கிடைச்சது உனக்கு? எதுவுமே அவனுக்கு கிடைக்காது. அவன் எதையுமே எதிர்பார்க்கல இல்லையா? அவனுக்கு ஏன்னா அவனுக்கு இன்ப நுகர்ச்சி என்பது இல்லை. அதை குறிப்பிடுற. அவனுக்கு இன்ப நுகர்ச்சி என்பது இல்லை. எனக்கு தான் நீ கிடைச்சிட்ட, உனக்கு நான் என்னத்தை கிடைச்சேன்? உனக்கு என்னால உனக்கு என்ன பயன் உனக்குன்னு கேட்கிற. ஆன்மாவினால இறைவனுக்கு எந்த பயனும் கிடையாது. இறைவன் ஆன்மாவிற்கு தான் அவனால் பயனை பெறுகிறது. பயன் என்ன? இன்பம். இன்பம் என்பதை பயனாக கொள்ளுகிறது என்று சொல்லி அடுத்ததாக இன்னொரு ஓமை சொல்லுகின்றார் அடுத்த பாடல்ல. ஒரு ஆன்மா இறைவனை சென்று அடைகிறது, இறைவனை அவன் சரண் புகுகிறது. சரண் புகுந்த பின் தான் அதற்கு இன்பம் என்பது. அதற்கு உதாரணம் சொல்றார். அதுவும் மணிவாசக பெருமானுடைய வாழ்வியலை ஒட்டியதாக நமக்கு. ஒரு குருவை சீடன் சென்று அடைகின்றான். அடைந்து தன்னை முழுமையாக குருவினிடத்திலே தருகின்றான். தன்னை தந்த நிலையிலே அவனுடைய நிலை எப்படி விளங்கும் என்றால் அதுதான் அடுத்த பாடம். தாடலை போல் கூடியவை தாம் நிகழா வேற்று இன்ப கூடலை நீ ஏகம் எனக்கொள். தாடலை போல் கூடியவை தாம் நிகழா. இந்த தாடலைன்னு ஒரு சொல் பயன்படுத்துவார். அது 2 சொல். அது 2 சொல்லாக இருக்கும். ஒரு சொல்லா பார்த்திருக்கோம். ஒன்று தாள், இன்னொன்று தலை. தாள் பிளஸ் தலை தாடலை ஆயிடுச்சு. அது சேரணும்னு அவசியம் கிடையாது. தாள் வேற தலை வேற. தாள் வேற தலை. தாள் என்பது குருபிரானினுடைய திருப்படி தாள். தலை என்பது சீடனுடைய சிரம். அதான் தாள் இங்கே விளங்கணும். நம்முடைய அந்த தாளிலே இந்த தலை அந்த தாளிலே விளங்க வேண்டும். சீடனுடைய தலை குருவினுடைய தாளிலே விழ வேண்டும். நீங்க பாருங்க, குருநாதர் நிற்பாரு, குருநாதருடைய திருவடி, சீடனுடைய தலை குருநாதர் திருவடியில் இருக்கும். அது எப்படி இருக்கும்? அது நீங்க தா மாதிரி இருக்கும் பாத்துருங்க. குருநாதருடைய திருவடியில சீடன் சிரசு இருக்கும், தலை இருக்கும். அதை நீங்க நேரா பார்த்தீங்கன்னா ஒரு டானா மாதிரி இருக்கும். அதான் தாடலை. தாள் பிளஸ் தலை தாடலை. அந்த தாடலைன்றது எப்படி இருக்கும்னா குருவும் குருவினுடைய திருவடியிலே சீடனுமாக விளங்கும். அதைத்தான் தாடலை போல், இந்த தாழ் தலை போல. தாழ் தலை என்பது 2 என்றால் தாளும் தலையும் 2 தாளும் தலையும் 2 தான். தாடலைன்றது 2 தாடலைன்றது நீங்க 2 சொல்லால ஆனது தான். ஆனா இப்ப எப்படி இருக்கு? இப்போ 1 இருக்கு. இப்போ ஒரே சொல்லாங்க. அது 2 இருக்கிற பொருள் எப்படி தெரியுது? அப்போ 1 கேட்டா 1 இல்லை, அது 2 தான். அப்ப 2 இல்ல 2ன்னு சொல்ல முடியாது, 1ன்னு சொல்ல முடியாது. நீங்க 2ன்னு சொல்ல முடியாது, 1ன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கு. அப்ப அதுக்கு என்ன சொல்லுங்க? அதற்கு பெயர் தான் முத்தி. அதற்கு பெயர் தான் திருவடி இன்பம் என்பது. அதுதான் இது குருநாதனுடைய திருவடியிலே சீடன் தன்னுடைய தலையை வைக்கின்றான். அதுதான் உண்மை. அதுதான் தாடலை போல் கூடியவை தாம் நிகழா வெற்று இன்ப. இது போன்ற ஒரு இன்பம் என்பது, இது போன்ற ஒரு ஆனந்தம் என்பதை அதுவரையிலே அந்த சீடனுக்கு கிடையாது. அதுதான் வேற்று இன்ப. வேறு நிலையில் பெற முடியாத ஒரு இன்பத்தை குருநாதன் திருவடியிலே அவன் பெறுகின்றான்.
கூடலை, இப்படிப்பட்ட ஒரு கூடலை, இப்படிப்பட்ட ஒரு சேர்க்கையை நீ ஏகம் எனக்கொள். ஏகம்னா முத்தி, இதுதான் முத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்ற. அவ்வளவுதான், நேரடியா சொல்லிட்டார். இதுதான் முத்தி என்பது. தலை தாளிலே எப்பொழுது சென்று சேரும்? தலை எப்பொழுது தாளிலே சென்று சேரும்? தலை என்பது கனமாக இருந்தால் சேராது. தலையில கனம் இருந்தா, தலையில எப்போ கனம் இறங்குதோ அப்ப என்ன ஆயிடும்? அது தக்கையாயிடும். தக்கையாயிடுச்சு ஆயிடும், கீழே போயிடும். அது வரைக்கும் அது எப்படி இருக்கும்? தலை மேலேயே தான் இருக்கும், கீழே விடாது. தலை கீழே வராது. நீங்க நிறைய பாருங்க, இவர் போயிட்டே இருப்பாரு, அவர் வந்துகிட்டே இருப்பாரு. அவர் வணக்கம் சொல்லிட்டு அப்புறம் நம்ம வணக்கம் சொல்லிக்கலாம். அவர் வணக்கம் சொல்லிட்டோன்னு அவர் கமெண்ட் இருப்பாரு, இவர் சொல்லிட்டோன்னு கமெண்ட் இருப்பாரு. 2 பேரும் சொல்லிக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும். நமக்கு சமயம் என்ன சொல்லுது? சிவனடியாரை கண்டுவிட்டால் கையெடுத்து வணங்கிடும். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி, அது தவிர வேற எதுவும் வேண்டான்ற. அதுதான். அதுக்கப்புறம்ன்றதெல்லாம் வேண்டாம். ஐயா அது என்னன்னாங்க ஐயா, இந்த விளக்கமே வேண்டாம். அவர் யாரு, அவர் என்னது அவர் கவனிக்கல. சில நேரங்களில் நாம வணங்குவோம் ஒருத்தரை, ஐயா சிவாய நமங்க, அவர் வணங்காம கூட போயிடுவார். அவர் என்ன ஒரு ஆணவம் பாருங்க ஐயா, நம்ம வணங்கிட்டோம், அது நமக்கு தேவையில்லைன்ற. வேற ஒருத்தர் பாத்துக்க போறாரு. அதை கணக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்காருல்ல, அவர் பாத்துக்க போறாரு அந்த கணக்கை. நம்ம வணங்காம போனதான் குத்தம் இல்லையா? நாம வணங்கிட்டோம், அவ்வளவுதான். அவர் வேற ஏதாவது நினைப்புல இருப்பாரு, அவர் வேற சிந்தனையில கூட இருக்கலாம். அவர் ஏதாவது சிவநாமங்களை ஜபித்து கொண்டே கூட சென்று கொண்டு இருக்கலாம், நமக்கு தெரியாது இல்ல. நாம ஏன் அவங்க நாம என்ன பண்ணணும்? வணங்கி விட வேண்டும். எப்பொழுது வணக்கம் வரும்? நமக்கு செருக்கு இல்லை என்றால் தான் ஒருவரை வணங்கவே தொடங்கும். நமக்கு நிறைய தெரியும், அவரை விட அதிகமா நமக்கு தெரியும்னாலே நம்ம வணங்க மாட்டோம். அவரை விட அவர் போன வாரம் தாங்க ஐயா சாமி கும்பிட வந்தாரு. நான் ஒரு 5 வருஷமாவே அப்படின்னும் போதே நமக்கு ஒரு நிலை வந்துடும் பாருங்க. அது தனி ஒரு நிலை. அது நம்ம அதெல்லாம் நம்ம அதிக விளக்கம் சொல்ல வேண்டாம், தானா வந்துடும் அது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அடியார் திருக்கூட்டத்தோடு விளங்க வேண்டும்ன்றதே எதுக்கு தெரியுமா? நம்மை விட இந்த அடியார் மிகப்பெரிய நிலையிலே வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார், நாம் இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் இந்த அடியார் அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்? அந்த திருக்கூட்டத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய வழிபாடு பெரிது இல்லை, நாம் அதை நோக்கி செல்ல வேண்டும். அந்த திருக்கூட்டத்தோடு சேர்ந்து அடியார் திருக்கூட்டத்தை பெருமான் தான் நமக்கு அமைத்து தருகின்றான். நாமெல்லாம் அமைக்கல திருக்கூட்டத்தில், நாமெல்லாம் அமைக்கலாம் முடியாது. வணங்க தலை வைத்து வார்கடல்வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து அவன் தான் வைக்கிறேன். இணங்கத்து அடியார் திருக்கூட்டமாக ஒரு அற்புதமான திருக்கூட்டமே நீண்ட நெடுங்காலமாக. இதை 456வது வழிபாடு. இவ்வளோ காலம் வழிபாடு தொடர்றதுன்னா பெருமான் திருவருள் அவன் கூட்டி வைத்திருக்கின்றான். தலைமுறைகளாக அருளாளர்களை கொண்டு இந்த நிகழ்வை பெருமான் ஏற்று போற்றுகின்றான். அதற்கு என்ன காரணம்? அதற்கு பணிவு. தன்னை முழுமையாக குரு சீடர் பாவனையிலேயே, சந்தான பரம்பரையிலேயே அந்த நெறி வந்துகிட்டு இருக்கு. அப்போ எப்பொழுதுனா நம்முடைய சிரம் என்பது எப்பொழுது அந்த குருநாதனுடைய ஆச்சாரியனுடைய திருவடியிலே சென்று சேருகிறதோ, செருக்கு எப்பொழுது அகலுகிறதோ அப்பொழுதுதான் தலை வணங்கும். அது வரைக்கும் தலை வணங்காது. அது நல்லா கவனிக்கணும். இந்த வணங்குறதுன்றது ஐயா எப்படிங்க ஐயா அப்படிலாம் பண்ணக்கூடாது. கீழே விழுந்து வணங்கணும், கீழே விழுந்து திருவடியில் வணங்கணும், குருநாதர் திருவடியில் விழுந்து வணங்கணும். நாம் அப்படி நின்றுக்கிட்டே சினிமா படத்தெல்லாம் அப்படிதான் வரும், இப்படி குனிஞ்சு இப்படி தொட்டு இப்படி பண்ணுவோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் சொல்றாரு தாடலைன்னு சொல்றாரு. தாடலை என்பது குருநாதருடைய திருவடியிலே சீடன் விழுந்து வணங்குவதுன்றது என்ன தெரியுமா? அது ஒரு முத்தின்றார். கூடலை வேற்று இன்ப கூடலை நீ ஏகம் எனக்கொள். ஏகம்னா அதுதான் முத்தி. அதுதான் முத்தியினுடைய முதல் படி. அதுதான் குருநாதரின் திருவடியிலே நம்மை நாம் முழுமையாக விழுந்து வணங்குதல். உங்கையிற்பிள்ளை உனக்கே அடைக்கலம். உங்கையிற்பிள்ளை உனக்கே அடைக்கலம். இது நாம் சரண் புகுதல் என்பது ஒரு நிலை. முதல்ல திருவடியிலே நாம் திருவடியில் நிழல் கீழே நாம் நிற்றல். பெருமான் திருவடியின் நீடலிலே நாம் நிற்றல். நம்முடைய அப்பர் பெருமான் சொல்றாருல, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தஞ்சலும் வீங்குள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீழலே. இணையடி அப்ப திருவடி நீழல். அது வந்து நீழல்னு போட்டிருப்பாரு, நிழல் இல்ல, நீழல். நிழல் என்ன தெரியுமா? நிழல்லாம் இருட்டு, அது ஒளி மிகுந்தது. நாம அதுக்கு கீழே போய் நிற்கும் போது அங்க இருட்டா இருக்கக்கூடாது. நிழல்லாம் இருட்டா இருக்கும். அந்த இடம் நிழலா இருக்குன்னு சொல்றோம். நிழல்ன்றால இருட்டா இருக்கும், புரியுதா? உண்மையிலேயே நீழல் என்பது ஒளி மிகுந்தது, ஆனால் நமக்கு அபயம் தருவது.
அதனால தான் நீழல்னு குறிப்பிட்டார் ஞானசம்பந்தனுடைய அப்பர் பெருமான். அது திருவடி நீழல். திருவடியின் நீழலுக்குள் நாம் செல்லுதல் என்பது நம்முடைய செருக்கையும் நம்முடைய அறிவையும் முழுமையாக பெருமான் திருவடிக்கு அருள் செயலுக்காகவே நம்மை நாம் ஆட்படுத்துதல் என்பதுதான் திருவடி நீழலில் திருவடி கீழே நம் சிரத்தை வைத்தல் என்பது. திருவடியின் மேலே சிரத்தை வைத்தல் ஒன்று உண்டு. அதாவது சிரத்தின் மேலே திருவடியை வைத்தல். ஐயா இப்ப குறிப்பிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு. திருவடியின் கீழே தலையை வைத்தல் ஒண்ணு, தலையின் மேலே திருவடியை வைத்தல்ன்றது வேற. தலையின் மேல் திருவடியை வைத்தல்ன்றது எப்பன்னா, எப்பொழுது திருவடி கீழே நம்முடைய தலையை நாம் கொள்வோமே ஆனால் நம்முடைய செயல் எல்லாவற்றையுமே அவன் செயலாகவே காணுதல், அவனுடைய செயலாகவே கொண்டு அவனுடைய திருவடியிலேயே நம்மை நாம் ஆட்படுத்தி நிற்றல், அருளிலில் மட்டுமே நாம் ஆட்பட்டு நிற்றல், திருவடி கீழே நாம நிற்றல். அப்படி ஆன்மா நிற்கும் பொழுது இது பக்குவத்தை பெறுகிறது. இது பக்குவத்தை பெற்றதின் காரணமாக பெருமான் அந்த ஆன்மாவை நெறிப்படுத்தும் முகமாக ஞானத்தை நல்குகின்றான். ஞானத்தை நல்கும் முகமாக அவன் திருவடியை அந்த ஆன்மாவினுடைய தலையிலே சூட்டுகின்றான். அதுதான் திருவடி. அதுதான் திருவடியை சூட்டுதல். திருவடி கீழே தலையை வைத்தல் முதல் நிலை. அடுத்த நிலை அந்த திருவடிக்கு அந்த தலையின் மீது வருவது, அது ஞானத்தை பெறுதல். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன், அணையார் குணத்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி. அது தலை மேலே திருவடியை பெறுதல். இரண்டுமே தாடலை தான். இரண்டுமே முத்தி என்பதுதான். குருநாதரிடமிருந்து ஆசாரி மூர்த்தியின் திருவடியின் நீழலிலே திருவடியை சிரத்திலே பெறுதல் என்பது ஞானத்தை பெறுதல் என்பதற்கானது. அதுதான் முத்தி. அதுதான் அந்த கூடலைத்தான் தாடலை போல் கூடியவை தாம் நிகழா வேற்று இன்ப கூடலை நீ ஏகம் எனக்குள், நீ ஏகம் எனக்குள். அதுதான் முத்தி என்பது. நாம் ஏதோ குருநாதர் திருவடியில் நானும் போய் குரு வணங்கிட்டேங்க ஐயா, நானும் போய் வணங்கிட்டேங்க, அதை பெருமையாக பேசிக்கிறேன் இல்லை. அது முத்தி. அது ஒரு முத்தியினுடைய முதல் படி. நமக்கு முத்தி ரெண்டு நிலையில முதல்ல சொல்றாங்களே சைவம், ரெண்டு நிலையில சொல்லுது. ஒன்று திருவடி, ஒன்று பதமுத்தி, இன்னொன்று பரமுத்தி. பதமுத்தியில் இருக்கின்றவர்கள் தான் பரமுத்திக்கு செல்லுவார்கள். பதமுத்தியில் இருக்கிறவங்க தான் நமக்கு அனுப்பி வைக்கிறார் சாமி. அருளாளர்களாக பல்வேறு அருளாளர்களை பெருமான் ஒவ்வொரு காலகட்டத்தில் நமக்கு அனுப்பி வைத்தா இல்லையா, அவங்கெல்லாம் எங்கே இருந்தாலும் பதமுத்தியில் இருந்தவங்க. அவங்க பரமுத்திக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு போவாங்க, அவ்வளோதான். அவருடைய திருவாக்காக அமைந்ததுதான் நம் கையிலே தவழுகின்ற 12 திருமுறைகள், 14 சாத்திரங்கள். அவர்கள் திருவடி இன்பத்திலே பெற்றவற்றை அவர்கள் நமக்காக தந்த நிலைதான் 14 சாத்திரங்களும் 12 திருமுறைகளும். அது அருள் வாக்கு. அவனிடமிருந்து பெற்ற வாக்கை நமக்காக ஒவ்வொரு ஆன்மாவும் கடைத்தேற வேண்டும் என்பதற்காகவே பதிவு செய்த அருட்பாடல்கள் தான் அந்த 12 திருமுறைகள் என்பது. ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு இல்லங்களிலும் 12 திருமுறை இருக்கணும். ஒவ்வொரு இல்லங்களிலுமே 12 திருமுறை இருக்கணும். 12 திருமுறை என்பது நாம் ஓதுவதற்கான நூல் மட்டுமன்று, நாம் பூசிப்பதற்கான நூலும் கூட. நம்முடைய திருமுறையை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இப்போ நம்ம எங்கேயோ போகிறோம் வழிபாடு, இன்னைக்கு கையில் பூசாமூர்த்தி எதுவும் இல்லை, 12 திருமுறை கையில் ஒரு புத்தகம் வச்சுருக்கோமா, அது பூசை பண்ணிடலாம். இன்னொன்று சொல்லுவாங்க, எதுவுமே கையில் இல்லைன்னா கூட திருவாசகம் இருக்குல்ல, திருவாசகத்தை வச்சு போற்றி சொல்லிட்டோம்னா போதுமா, அது ஒரு மூர்த்திக்கு சமமானது. திருவாசகம் என்கிற நூல் மூர்த்திக்கு சமமானதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம் கையிலே ஒரு நூல் தவழ வேண்டும். அது நமக்கான நூல் என்பதை நாம் கொள்ள வேண்டும். அது நூல் அல்ல, அது அருளாளர்களுடைய திருவாக்கு. அவர்கள் நாத வடிவாக பெருமான் குறிப்பாக உணர்த்தியதை அருளி பதிவு செய்த ஒரு பொக்கிஷம் தான் 12 திருமுறை என்பது. நம்ம எவ்வளவு கவனமா வச்சுக்கணும். அப்போ அதுதான் திருவடி இன்பத்திலே அவர்கள் பெற்றது. ஒவ்வொரு தலத்திற்கும் ஞானசம்பந்தர் செல்லுகின்றார், நாவுக்கரசு பெருமான் செல்லுகின்றார், சுந்தரமூர்த்தி நாயனார் செல்லுகின்றார்னா அவர் நினைச்சுக்கிட்டு எல்லாம் போகல. அவங்களுக்கு குறிப்பு இருந்தாதான் போவாங்க. அவர்களுக்கு அந்த குறிப்பை பெருமான் தந்த நிலையில் தான் அவர் செல்லுகின்றார். இப்போ கூட ஐயோ தலங்களுக்கு போக அந்த தலங்கள் செல்றோம், அதெல்லாம் அவர்களுக்கான குறிப்பை பெருமான் தருகின்றான். அவர்கள் அந்த தலத்துக்கு செல்லுகின்றார். ஒரு அனுபவம், ஒவ்வொரு தலத்திற்கு செல்லும் பொழுது நமக்கு ஒரு அனுபவம் பெறும். நமக்கு அந்த அனுபவத்தை தரும் பொருட்டு அந்த தலத்திற்கு பெருமான் நம்மை அழைத்து செல்வார். நாம் நினைச்சிட்டு இருக்கோம், நாம பஸ் பிடிச்சி டிக்கெட்டை போட்டு நாம ட்ரெயினை போட்டு நாம போறதுல நடக்குதுன்ற ஒரு நினைப்பு நமக்குள்ள ஒண்ணு இருக்கும். நம்ம மாற்ற முடியாதுன்னு வச்சுங்களேன். ஆனா உண்மை அது இல்லை. அவன் தான் நினைச்சிட்டு இருக்கான். அவன் ஒரு நினைப்பு போட்டு அவன் தான் கூட்டி போயிட்டு இருக்கான். அதாவது வேடிக்கை சொல்றது, இப்போ அது இல்லை. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி போவோம். மாட்டு வண்டி என்ன பண்ணால் மாட்டுக்காரன் ஓட்டிகிட்டே போவான். மாடு நினச்சிட்டு இருக்கேன், பரவாயில்ல நாம இன்னைக்கு கைதாப்பட்ட வந்துட்டோம், பரவாயில்ல சரி நாளைக்கு போனால் சரி, நாளைக்கு நமக்கு தாம்பரம் தான் போகணும்னு வச்சு வந்துட்டோம். நாம
மாடு நினைச்சிட்டு இருக்க தாம்பரம் போட நினைச்சிட்டு இருக்கோம், நாம அதுவா நினைச்சிட்டு இருக்கு. அவன் இஷ்டத்துக்கு ஓட்டிட்டு இருக்கான். அவன் ஓட்டுறது ஓட்டி இது நினைச்சிட்டு நாம தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் போல இருக்கு, நாம தான் வந்திருக்கோம் போல இருக்குன்ற அதுக்கு ஒரு நினைப்பு. அது வரல, அவன் தேவைக்கு அதை கூட்டு வந்துட்டு இருக்கான் இல்லையா? அப்படி பெருமான் ஒவ்வொரு ஆன்மாவும் வினையை நுகரும் பொருட்டு அதை நடத்தி கொண்டே இருக்கின்றான். எய்தவன் எய்தவன் இருக்க அம்பை நொந்து அவன் தான் எய்தவன், அவன் தான் யாரு? அவன் தான் பெருமான் தான் வினையை கொண்டு ஆன்மாவை நடத்தி கொண்டே ஊட்டிக் கொண்டே இருக்கின்றான். அவன் தான் உண்மையிலேயே எய்தான், அவன் தான் நடத்தி கொண்டிருக்கின்றான். நாம நினைச்சிட்டு இருக்கோம் அவர் தான் பண்ணிட்டாருங்க, இவர் தான் பண்ணிட்டாருங்க, அவர் தான் செஞ்சிட்டாருங்க, இவர் தான் பண்ணிட்டாருங்கன்னு யாரையோ பண்ணிட்டு இருக்கோம். யாரும் பண்ணல. எல்லாவற்றையும் ஒருவன் ஒரு சூத்திரத்தை கொண்டு ஒரே ஒரு சூத்திரத்தை கொண்டு எல்லாவற்றையும் ஆட்டிக்கொண்டிருப்பவன் அவன் ஒருவன் மட்டும்தான். அவன் திருவடி இன்பத்திலிருந்து பெற்றதைத்தான் அருளாளர்கள் நமக்கு பதிவு செய்தார்கள். அதுதான் தாடலை என்பது. அது அந்த தாடலை என்பது இந்த தானா மாதிரி இருக்கு பாருங்க. தாள் என்பது தாளிலே இந்த சீடனுடைய தலை சென்று சேர வேண்டும், அதான் தாடலை என்பது. தன்னை முழுமையாக சரண் புகுதல், குருவினிடத்திலே தன்னை முழுமையாக சரண் புகுதல். நம்முடைய திருமூல தேவநாயனர் சொல்லுவார், கொள்ளினும் நல்ல குருவினை கொள்க, கொள்ளினும் நல்ல குருவினை கொள்க, உள்ள பொருள் உடல் ஆவி உடன் ஈக, எள்ளத்தனையும் விடைபடாதே நின்று தெள்ளி அறிய, விடைவிடாது அறிய தெள்ளி அறிய சிவபதம் தானே. அப்படி குருநாதரை சென்று அடைந்து அவரிடமிருந்து பெறுகின்ற செய்தியினால் தெளிவு பெற்ற நிலையிலே நீ பெறுவது எது தெரியுமா? நீ பெறுவதுதான் சிவபதம். அந்த சிவபதத்தை நீ பெற இருக்கின்றாய். எப்பொழுது குருநாதரை சென்று அடைகிறாயோ. கொள்ளினும் நல்ல குருவினை கொள்க. நல்ல குருனா அப்ப கெட்ட குருன்னு ஒருத்தர் இருக்காரா? ஏன் ஒருத்தர் கேட்டார் இந்த பாட்டை சொல்லும்போது, நல்ல குருவினை கொள்கிறாருன்னா அப்ப கெட்ட குருன்னு ஒருத்தர் இருக்காரா சார்? கெட்ட குருன்னு கிடையாது. நாம அப்படியே நம்ம இப்படி சொல்றாங்கன்றத உன்னை எதிர்பார்த்தமா ஒன்று இருக்குன்னு சொல்லக்கூடாது. போயிட்டு உடனே இப்போ மெய்யடியார் வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி அப்படின்னும் போது அப்போ பொய்யடியார்னு ஒருத்தருக்காங்க. பொய்யடியார்னு கிடையாது. அப்படி நம்ம நேரடியாக எல்லாத்துக்கும் நேரடியாக பார்க்கக்கூடாது. மெய்யடியார் என்றால் மெய்யையே தன்னுடைய வாழ்வாக கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்கள். மெய் எது? சிவம்தான் மெய். அந்த மெய்யையே தன்னுடைய வாழ்வாக கொண்டிருக்கின்ற பெருமக்கள், மெய்யே கொண்டிருக்கின்ற பெருமக்களுக்கு தான் அடியார்கள் என்று பெரு. அதனால தான் மெய் அடியார் என்று. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மெய்யையே மெய்னா நிலையான பொருள்னு அர்த்தம். மெய் பொய்க்கு நீங்கள் ரொம்ப பெரிய வித்தியாசம் பார்க்க வேண்டாம். மெய் என்றால் நிலையான பொருள், பொய் என்றால் நிலை இல்லை. அவ்வளோதான். மெய்யடியார் என்றால் நிலையானவற்றையே கொண்டிருக்கின்ற பெருமக்கள், தன்னுடைய வாழ்விலே கொண்டிருக்கின்ற பெருமை யார்? அவர்கள் தான் அடியார்கள், மெய் அடியார்கள். அப்படி நல்ல குரு என்றால் நமக்கு நன்மையை செய்கின்ற குரு. உயிர்களுக்கு எப்பொழுது எல்லா குரு நன்மை தான் செய்வார். அது அந்த ஆன்மாவிற்கு சென்றடையக்கூடியதான்னா அது ஆன்மாவை பொருள். இப்போ குருநாதர் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு குருநாதர் சொல்றாருன்னா அந்தந்த ஆன்ம பக்குவத்திற்கு ஏற்ற அளவிலே அவர்கள் அருளை புரிவார்கள். எல்லோருக்கும் நமக்கு உடம்புக்கே டாக்டர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர், உடம்புக்கு ஒரு டாக்டர், ஒருத்தருக்கு ஒரு டாக்டர், இன்னொரு டாக்டர். அவர் இவங்க ஒரே வீட்டில் இருப்பார். அப்பா ஒருத்தர் டாக்டர் வச்சிருப்பாரு, பையன் ஒருத்தர் அவருக்கு ஒரு டாக்டர் வச்சிருப்பார். ஏன்? அவருக்கு என்ன உடம்போ அவரை பார்க்குற அளவுக்கு ஒருத்தர் இருப்பார். குழந்தைங்களை பார்க்குற மாதிரி ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அவரவர்கள் தகுதிக்கேற்ப ஒவ்வொருவரும் குருவை பெருமான் அனுப்பி வைக்கின்றான். குருநாதர் என்பவர்கள் மனிதர்கள் அல்ல. நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மை போன்ற ஒரு நிலையிலே விளங்கினாலும் அவர்கள் மனிதர்கள் அல்ல. அவர்கள் பெருமானுடைய அருளை தாங்கி நிற்கின்ற ஊடகம். அவர்கள் சுத்த சிவம் குருவாய் வந்து அத்தனை நல்க அருள் காணா அதிமூடர் பொய்த்தகு கண்ணார் நமர் என்பர். பொய்த்தகு கண்ணார் நமர். பொய்த்தகுன்னா அந்த விவரம் தெரியாதவன் என்ன சொல்லுவான், சார் நம்மால் தான் சார் இவர் நம்மள மாதிரி தான் இருக்காரு, இவர பேர் குருநாதர்னு சொல்றீங்களா சார்? அவரும் குளிக்கிறாரு, சாமி கும்பிட்றாரு, வீட்டுக்கு போறாரு, அவரும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவரும் பிள்ளைங்களாம் இருக்காங்க எல்லாரும். நீங்க போய் அவரை குருநாதர் அவனை விடிய அப்படி சொல்றவங்க இருப்பாங்க. அவர்கள்லாம் பொய்த்தகு கண்ணார் நமர் என்பர். நம்மளை போறதா இருக்காரு. அது அவருடைய பெருமானுடைய வெளிவந்த தன்மையை காட்டுகிறது. அது அவனுக்கு தெரியாது. பொய்த்தகு கண்ணார் நமர் என்பர் புனிதர் அத்தர் இவர் என்று அடிபணிவர். புனிதர்கள் அருளால் உண்மையை உணர்பவர்கள் என்ன சொல்வார்கள்? பெருமானுடைய திருவுருவாக நமக்கு எழுந்தருள் இருப்பதுதான் நம்முடைய குருநாதர் என்பதை யார் உணர்வார்கள்? புனிதர்கள் உணர்வார்கள். பொய்த்தகு கண்ணார் அவர்களுக்கு தெரியாது. நீங்க போய் சொன்னா கூட நான் எவ்வளவோ சொல்றேங்க ஐயா, குருநாதரை வணங்கணும்னு சொல்றீங்க, தெரிய மாட்டேங்குதுங்க. தெரியாது. எப்படி தெரியும்? குருநாதராக ஏற்றுக்கொள்வது நிலையை பெறுதல் என்பது அது ஒரு இப்படி சொன்னா அது ஒரு ஸ்டேட்டஸ். அது ஒரு ஸ்டேட்டஸ். அது எப்படி எல்லாருக்கும் வந்துடும்? போயிட்டு நீங்க
அதாவது கையிலே பணத்தை கொண்டு வாழ்க்கையை நடத்துபவர்கள் ஒருத்தர் கையிலே இல்லாத ஒருத்தர் போய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? அவன் என்ன பண்ணு தெரியாது, ஒரே நாளில் செலவு பண்ணிட்டு போயிடுவாங்க. நமக்கு ஒரு லட்ச ரூபா கிடைக்க என்ன பண்ணுவோம்? அதுக்கு போட்டு அது போட்டு நமக்கு தெரியும் வச்சிருப்போம். இது ஒன்றுமே இல்லாதவன்ட்டு 1 லட்சம் கொடுத்து என்ன பண்ணுவான்? நேரம் ஹோட்டலுக்கு போவான், அதை வாங்குவான், ஏதோ 1 லட்சம் ஒரு நாள் முடிச்சுடுவான், அவ்வளோதான். அவனுக்கு விவரம் தெரியாது. அவனுக்கு நான் நல்லா ஜாலியாக இருந்தேன் சார், நிம்மதியாக செலவு பண்ணிட்டேன் சார், முடிச்சு போயிடுவான், அவ்வளோதான். அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. ஆனால் நம்மிடத்தில் ஒரு குறிப்பிட்ட பொருளாக இருந்தாலும் அது எவ்வளோ எப்படி கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் பகிர்ந்தளித்தால் எப்படி பயன் தரும்னு நாம் யோசிப்போம். அப்படி குருவை கொள்ளுதல் என்பது ஒரு நிலை, அது ஒரு படிநிலையிலே உயர்ந்த நிலை. அது எல்லோருக்கும் வாய்க்கக்கூடியது அல்ல, அது சொல்லி அறியக்கூடியது அல்ல, அது அனுபவத்தில் பெறக்கூடியது. ஆன்ம அறிவினுடைய பக்குவத்தினால் அடையப்பெறுகின்ற நிலைதான் குருவை கொள்ளுதல் என்பது. நாம நினைச்சிட்டு போற மனுஷன் தானே சார், அவரு நம்மள மாதிரி இருக்காரே சார், அவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு நீ சொன்னாலும் புரியாது. நம்முடைய அனுபவத்திற்கு உட்பட்டது அல்ல அது. ஒவ்வொருவருடைய ஆன்மாவையும் பெருமான் ஆட்கொள்ளுவான். எப்படி ஆட்கொள்வான்? மணிவாசகர் சொல்வார், மனிதரை ஆட்கொள்ளும் வள்ளல். மனிதர்களை ஆட்கொள்ளுகின்ற வள்ளல் யார்? பெருமான் தான். எப்படி ஆட்கொள்வான்? மனிதர்களை கொண்டே ஆட்கொள்வான். பல இடங்கள் அடிவன் குறிப்பிடுவது, இறைவன் ஆன்மாக்களை ஆட்கொள்வது இந்த பிறவியிலே சகலர்களாகிய நம் போன்றோர்களை இறைவன் எப்படி ஆட்கொள்ளுகின்றான் என்றால் அருட்குருநாதர் வடிவாக எழுந்தருளி மட்டுமே ஆட்கொள்கின்றார். திருச்சிற்றம்பலம். இந்த அருட்குருநாதர் பொன்னார் திருவடி போற்றி போற்றி. குருநாதராக எழுந்தருளி மட்டுமே ஆணவம் கண்ணும் மாயை என்று சொல்லப்படக்கூடிய மும்மல்லமுடைய ஆன்மாக்களுக்கு இறைவன் எப்படி எழுந்தருள்கின்றான்? அருட்குருநாதர் வடிவாக மட்டுமே. மணிவாசகர் எப்படித்தானே சார் வந்தாரு? மணிவாசகர் எப்படி வந்தார்? மான்மழு சடை இப்படி வந்தாரா? விடை மேல ஏறலாம் வந்தார்? இல்லையே, மானுட சட்டை தாங்கிதான். அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருவரன் ஆகி அருளிய பெருமை. ஆகினது குருவரனாவே சாமி மாறி வர ஐயா ரொம்ப அருமையாக குறிப்பிட்டாங்க. அதனால இந்த ஒரு மாதிரி சிவபெருமான் மாதிரி அந்த வேஷத்துல எல்லாம் வந்து அவர் கொடுக்கல. அவருக்கு ஒரு சாதாரண ஒரு குருநாதர் மாதிரி குருந்தமரில் ஒரு அந்தனர் கோலத்திலே ஒரு அந்தனர் வடிவம் தாங்கி பெருமான் அவருக்கு அருள் புரிந்தான். குருவரன் ஆகின்னு சொல்லும் போதே தெரிஞ்சுக்கலாம், அருவரத்து மேல இருக்கிறவன் நேரா வரல, மாறி வந்திருக்கான். எப்படி மாறி வரணும்? ஆன்மாக்களை மனிதர்களை ஆட்கொள்ளும் பொழுது மனிதர்களாகத்தான் வருவான். ஒரு கருங்குருவியை ஆட்கொள்ளும் பொழுது கருங்குருவியாக வருவான். ஒரு பன்றிக்கு பால் தரும் பொழுது பன்றியாகத்தான் வருகின்றான். கேவலம் கேழலாய் பால் கொடுத்தருளைய கிடப்பறிவார் எம்பீரான் ஆவார். கேழல்லாம் பன்றிக்கு பால் கொடுக்கும்போது சாமி எப்படி வந்தார்? மான்மழு சடாமுடியோட கங்கையை தரித்து கையில் சூளத்தெல்லாம் ஏந்திப்பட ரிஷபாரூடராக வந்தாரா? பன்றி தெரிச்சு ஓடியே போயிடும் எங்கேயாவது. என்னடா ஏதோ ஒரு புதுசா வந்துருச்சு, நம்மளதான் வேட்டையாட வந்தான். அப்படி வரல. பன்றிக்கு எப்படி வருவாரு? பன்றியா தான் வருவாரு. மனிதர்களுக்கு பெருமான் எப்படி எழுந்தருள்வார்? மானுட சட்டை தாங்கி மனிதராக எழுந்தருள்வார். அருட்குருநாதராக எழுந்தருளியே ஆன்மாக்களை பெருமான் ஆட்கொள்ளுகின்றான். அதுதான் தாடலை என்பது. தாடலை போல் கூடியவை தாம் நிகழா வெற்றி இன்பக் கூடலை நீ ஏகம் எனக்கொள். அதுதான் ஏகம் எனக்கொள். அதுதான் முத்தி என்பது. முத்தி இன்பம்னு என்பதை நாம் எங்கோ சென்று பெறுவது அல்ல, பிறவியிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே பெறுவதுதான் முத்தி என்பது. நாம் என்ன நினைச்சு நமக்கு எப்படி சொல்லப்பட்டு விட்டது? முத்தினாலே செத்து விட்டாதான் செத்துட்டார், அவர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன். ஏதோ நோய் வந்து ஏதோ உடம்பு முடியாம இறந்து போயிட்டு இருப்பார், அவர் முத்தி அடைந்து விட்டார். போட்டுக்கிறது வேற என்னத்தை பண்றது? போட்டுக்க வேண்டியதான். நம்ம யார் கேட்க போறா? போயிட்டு யாராவது எப்படி முத்தி என்று போட்டிகள் யாராவது வழக்கப்பட போறாங்க? ஒண்ணும் கிடையாது. போட்டுக்க வேண்டும். முத்தி என்றால் என்ன? வாழும் காலத்திலேயே பெறுவதுதான் முத்தி. இந்த பிறவியிலேயே நாம் துன்பங்கள் நீங்கி நம்முடைய குற்றங்கள் நீங்கி நிலையான இன்பத்தை பெற்று வாழ்வதுதான் முத்தி என்பது. அது இந்த உடல் அகன்ற பிறகு அது நிலை பெற செய்யும், அவ்வளவுதான். அதுதான் முத்தியே தவிர செத்து போயிட்டு போன வர்றது இறந்த பின்பு வருவது அல்ல. நீ ஏகம் என கொள்ளுன்னு சொல்றார் உமாபதி சிவனை. தனியா சொல்லணும் போயிட்டு குருநாதன் திருவடியிலே உன்னுடைய சிரம் சரண் புகுமே, ஆனால் அதுதான் ஏகம், அதுதான் உண்மையான இன்பம் என்பதை கொள் என்று குறிப்பிடுகின்றார் என்று சொல்லி அடுத்த இன்னொரு பாடலோடு நாம் செய்யணும். இப்படி தாடலை என்றால் ஆன்மா இறைவனோடு கலந்து அவன் திருவடியில் கலந்து பெறுவது. இதன் பயனாக அடுத்ததாக விளைவது என்ன? அவன் சாயுச்சத்தை தருகின்றான். அது பரமுத்தி. இரண்டரை கலந்து நின்று பெறுதல் என்பது. அப்போ ரெண்டு கலந்துருதா? அப்போ இறைவனும் ஆன்மாவும் சேர்ந்துருதுன்னா இப்போ இங்கே வேற ஆயிடுது, கன்ஃபியூஷன் ஆயிடும், பழைய வேறு ஆயிருமே. நீங்க எங்கேயோ திருப்பியும் எங்கேயோ இடிக்குது. கலந்துருதுன்னா இப்போ இறைவனாவே ஆயிடுதா? அடுத்தது இல்லை, இறைவனால ஆகல. நீங்க ரெண்டும் சேர்ந்துதான் பெறுறது தானே இன்பம்னு சொல்றீங்க. இப்ப கலந்துருது அப்படின்றாரு. இப்ப இங்க வேற ஒண்ணு விஷயத்த சொல்ல வராரு. அது என்னெல்லாம் கவனிங்க. ஒன்றானும் ஒன்றாது இரண்டானும் ஓசை எழாது என்றால் ஒன்றென்று இரண்டும் இல்.
2 பேரை தனியா எடுத்து பிரிச்சு காட்டுறாரு. இங்க ரெண்டு செய்தியை மட்டும் சொல்லல, 2 சமயத்தை குறிப்பா சொல்றாரு. ஒன்றானும் ஒன்றாது, அது ஒன்னா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா ஒன்னா இருக்காது. அது ஒன்றாக ஏனென்றால் அது ஒன்றாக இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய். அது ஒன்றவில்லை. நாம் வேறு. நாம் உண்ணுகின்ற நமக்கு பிடிச்ச ஒரு லட்டுன்னு வச்சுப்போமே, லட்டு வேறவா இருக்கணும், நாம வேறவா இருக்கணும். நாம லட்டு ஆயிட்டோம்னா அப்புறம் இன்பம் நிகழுமாங்க? லட்டுன்றது தனியா ஒரு பொருளா இருக்கணும், நாம உயிர் என்பது தனியான ஒரு பொருளாக இருக்கணும். லட்டு சாப்பிடும் போது என்ன இருக்கும்? இன்பம் யாருக்கு? லட்டுக்கா? இன்பம் நமக்கு தான். எப்ப நமக்கு இது அறிவுடை பொருளாக இது வேறாக விளங்கும் பொழுதுதான் இன்பம் என்பது. வேறாக விளங்கினாலும் எப்படி வேறாக பொருளை அது நுகர்ந்து இன்பத்தை பெறுகிறது. அப்போ ஒன்றவில்லை, ஒரு பொருளாக மாறவில்லை. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் தான் சொல்றாங்க, என்னன்னா ஒன்றினால் இன்பம். அதான் ஏகான்மவாதம் பேசுறது. எல்லாம் ஒண்ணு தானே சார், எல்லாம் ஒண்ணு தானே சார். அங்க இருந்தா வந்தது இந்த ஆன்மா. எங்க இருந்து வந்தது? அவனிடத்திலிருந்து பிரிந்து வந்தது இந்த ஆன்மா. குற்றத்தினால் பிரிந்து வந்தது. இந்த குற்றம் எல்லாம் நீங்கிய பின்பு இந்த ஆன்மா திரும்பவும் சென்று அதோடு கலந்து விடுகிறது. உதாரணம் என்ன என்றால், ஒரு குடம் இருக்கின்றது. குடம் இருக்கு இல்லையா? அந்த குடத்துக்குள்ள ஒரு தண்ணி இல்லாத ஒரு குடம், அதுக்குள்ள ஒரு வெளி இருக்கா? வேக்யூம் சொல்றோம் இல்லையா, வெற்றிடம் இருக்கு இல்லையா, அது ஒரு ஆகாயம் தானே. அது இந்த புறத்தே ஒரு ஆகாயம் விளங்குகிறது, உள்ளே குடத்துக்குள்ள ஒரு ஆகாயம் விளங்குகிறது. இந்த குடம் உடைந்து விட்டால் இந்த ஆகாயம் ஒன்றாகி விடுகிறது இல்லையா? அதற்கு பேர் தான் முத்தி. ஏகான்மவாதம் சொல்லுது. அதான் குட ஆகாயம். இது 2 ஒன்றாயுது இல்லையா? ஒன்னா தானே, கரெக்டா தானே இருக்கு, கரெக்டா இருக்க மாதிரி தாங்க இருக்கு. ஆனா இல்ல அப்படி கிடையாது. ஏன்? இது வேறு, அது வேறு. அது ஒன்றாகி விட்டால் இன்பம் என்பது நிகழும். அப்புறம் இன்பம் என்பது நிகழ வேண்டும் என்றால் ஒன்று அறுவடை பொருளாக விளங்க வேண்டும், ஒன்று இன்பத்தை தருகின்ற பொருளாக விளங்க வேண்டும். இரண்டும் ஒன்றாகிவிட்டால் இன்பம் என்கின்ற பரிமாற்றத்திற்கு சரி, அப்போ ஒன்றவில்லை. அப்ப அடுத்தது இரண்டாலும் ஓசை எழாது. இல்லைங்க, ஒன்று இல்லைங்க. அப்ப 2ஆ இருக்காங்க. 2ஆ இருக்குன்னா அப்புறம் இன்பம் எப்படி நிகழும்? அவர் எங்க இருக்காரு? அவர் அந்த ஊர்ல இருக்காரு. இந்த அம்மா எங்க இருக்காங்க? இந்த அம்மா இங்க. அப்புறம் எங்க இன்பம் நிகழும்? ஆணும் ஒரு கணவன் மனைவியாக விளங்கும் பொழுது, ஒரு இல்லத்திலே விளங்கும் பொழுது அவர்களும் ஒன்றாக இருக்கின்றார்கள் அர்த்தம் இல்லையா? அவர் அங்க இருக்காரு, இங்க இருக்காருன்னா என்ன? அப்ப 2 தனித்தனியா இருக்காது, 2 ஒன்னா தான் இருக்கணும். 2 ஒன்னா தான் இருக்கணும். ஒன்றாகி ஆகவில்லை. அது கலப்பினால் ஒன்றாகி, ஆனால் பொருளினால் வேறாக மட்டுமே விளங்குகிறது. அதான் சொல்ல வர்றாருங்க. பொருளினால் அது வேறுதான். அது இறைவனும் அருவப்பொருள், உயிரும் அருவப்பொருள். இறைவனும் அறிவுடை பொருள், உயிரும் அறிவுடை பொருள். இறைவனும் என்றும் உள்ள பொருள், உயிரும் என்றும் உள்ள பொருள். இரண்டும் ஒன்றுகிறது. இரண்டும் ஒன்றினாலும் அது கலக்கவில்லை, அது கலந்து விடவில்லை. அது கலந்தது போல தெரிந்தாலும் அது 2 பொருள் தான். கலந்தது போல இரண்டாலும் ஓசை எழாது. 2ஆ இருக்கு சார். 2ஆ இருக்குன்னா அப்புறம் இன்பமே கிடையாது சார். தனித்தனியா இருக்குன்னா ஒன்று ஜீவான்மா, ஒன்று பரமான்மான்னு சொல்லுது. இது அடுத்தது சொல்றாரு. 2 தனித்தனியா தான் சார் இருக்கு, சேரவே சேராது சார்ன்றாரு ஒருத்தர். 2 சேர்ந்துரும் ஒன்னாயிருன்றாரு ஒருத்தர். ஒன்னாயிருன்றவர் ஏகான்மவாதம். தனித்தனியா தான் இருக்குன்றவர் துவைத்தம். துவைதம் 2 தனியா, ஒன்று ஜீவான்மா, இன்னொன்று பரமான்மான்னு சொல்லுது. அது தனியாவே இருக்கும். தனித்தனியா இருந்தா எப்படி இன்பம் கிடைக்கும்? 2 சேர்ந்தா தானே இன்பம். தனியா இருந்தா ஓசை எழாது, பேச்சுக்கே இடம் இல்லைன்றார். அது 2 தனியா தான் சார் இருக்கும், அது எப்படி சார் ஒன்னாகும் அப்படின்றாரு. ஒன்னாகும், எப்படி ஒன்னாகும்னு கேள்வி கேட்டீங்கன்னா அப்ப இன்பத்தை பத்தி பேச்சு ஏன்? ஓசை எழாதுன்றார், பேச்சுக்கே இடம் இல்லைன்றார். 2 தான், அது 2ஆ தான் இருக்கும்னு நீங்க சொல்றீங்கன்னா சரி, உங்ககிட்ட பேசுறதுக்கே அப்புறம் பிரயோஜனம் இல்லை சார் சொல்றோம்ல. உங்ககிட்ட பேச்சே பிரயோஜனம் இல்லை சார், உங்களுக்கு இதுவே தெரியல அப்புறம் என்ன சொல்றது அப்படின்னு இல்ல. ஒரு திருவாசக பாடலை சொல்லி அந்த பாடல்ல வர பொருளுங்க, ஏன்னா திருவாசகம் என்னங்க, ஏன்னா உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். திருவாசகம் என்ன தெரியாது உங்களுக்கு, அப்புறம் உங்களுக்கு என்னதான் பேசுறது அவர் சொல்ற. அப்படிதான் சொல்றாரு யாரு? சிவனார். இரண்டானும் ஓசை எழாது. 2 தாங்க, ஏன்னா உங்ககிட்ட பேசியே பிரயோஜனம் இல்லை போங்க அண்டு போயிடுறாரு. இரண்டாலும் ஓசை எழாது என்றால் ஒன்றென்று அது ஒண்ணு இல்ல, 2ம் இல்லைன்ற. அது ஒண்ணு கிடையாது, அதுக்கு நீங்க 2ன்னு நினைச்சிடாதீங்க அப்படின்றார். ஏன்னா அது கலப்பினால் தான் ஒன்றாக விளங்குகிறது, பொருளினால் 2ஆகத்தான் இருக்கிறது. அவனிடம் இருந்து இன்பத்தை பெற்றுக்கொண்டு இருக்கின்ற நிலையிலும் கூட இந்த ஆன்மா வேறுதான். முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தினெறி நெறியை அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை
சிவமாக்கிய நிலையிலும் நான் ஆண்டு கொண்டுதான் இருக்கின்றேன், ஆளப்படும் நிலையில்தான் விளங்குகின்றேனே தவிர நான் கலந்து விடவில்லை. நான் சிவன் ஆகிவிட்டேன் இல்ல, நான் சிவமாம் தன்மையை பெற்று விளங்கி கொண்டிருக்கின்றேன். ஆண்டன்னு சொல்றாரு பாருங்க. அப்பவும் அடிமைதான். உயிர் என்றுமே இறைவனுக்கு அடிமைதான். உயிர் என்றுமே இறைவனுக்கு அடிமை. அவன் ஒருவன் தான் தலைமை. இந்த உயிர்கள் என்பது அடிமை, மற்றவை அனைத்துமே அவன் உடைமை, அவனுடைய உடைமைகளாக விளங்குகிறது. இது அவனுடைய அடிமை பொருளாக மட்டும்தான். இன்பத்தை நுகர்ந்து கொண்டுதான் விளங்கும். கலப்பினால் ஒன்றாயும், அதான் முத்தின்றது. இந்த முதல்ல சொன்ன இந்த ஏகம்னு சொன்ன முத்திக்கு விளக்கம் சொல்றாரு அவரு. நீங்க ஒன்னாயிருச்சுன்னு நினைக்காத, ஒன்னாயிடுச்சுன்னா இன்பம்ன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. நான் லட்டு ஆயிட்டேன்னு வச்சுங்களேன், அப்புறம் எங்க இன்பம்? யார் சுவைக்கிறது? சுவைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்ல. அப்ப ரெண்டாங்க அப்படின்னா ரெண்டு கிடையாது. ரெண்டா இருந்தா எப்படி சார் இன்பம் வரும்? கலந்தால்தான் இன்பம். கலந்தாலும் நான் கலந்து இதுவும் அது அதாவது கலந்தது அப்படின்னா ஒரு பொருள் தன்னை இழந்து விட வேண்டும் முழுமையாக. இப்போ ஒரு தண்ணி இருக்கு, இன்னொரு தண்ணி இருக்கு, ரெண்டு தண்ணி ஒன்னா ஊத்திட்டோம். எந்த தண்ணி எந்த தண்ணி தெரியுமா? தெரியாது. எந்த தண்ணி அதிகமா இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அது பிரிக்கவே முடியாது. அப்போ அது பிரித்தறியவே முடியாது. அதுதான் கலப்பு. அப்போ இன்னொரு பொருள் என்ன ஆச்சுன்னே தெரியல. அது தன் நிலையை முழுவ இழந்திருக்கும். இப்ப உயிர் தன் நிலையை இழந்து விட்டால் அப்புறம் எப்படி இன்பத்தை பெற முடியும்? உயிர் அழிஞ்சு போகல, நல்லா புரிஞ்சு. உயிர் அழியாது, உயிர் என்றும் உள்ள பொருள். அது எப்படி தன் நிலை மாறும்? அது மாறிடுச்சுன்னு தெரிஞ்சா இப்ப இவ்வளவு காலம் படிச்சுட்டு எல்லாமே தப்பாயிரும். அது அழியா தன் நிலையில் தான் விளங்குகிறது. தன்னை அறிந்து தன்னை முழுமையாக இழந்து அவன் திருவடியிலே விளங்குகிறதே தவிர அது கலந்து விடவில்லை. கலந்து விட்டால் பொருளே இல்லாமல் சென்றுவிடும். நாம் என்றுமே இன்பத்தை நுகர்கின்ற பொருளாக மட்டுமே விளங்குவோமே தவிர நாம் இன்பத்தோடு கலந்து விட மாட்டோம். நம்ம இப்ப டிவி பார்த்துக்கிட்டே இருக்கோம், அப்படியே டிவிலேயே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் முடிச்சு வந்தீங்கன்னா டிவியில என்ன நடந்ததோ அதே மாதிரியே ட்ரை பண்ணுவான் பண்றதுலாம். அது என்ன நினைக்கிறீங்க? அது கலப்பு தான். அது அவ்வளவுதான். புது படமா தமிழ் படம் பார்த்துருக்கீங்க போல இருக்கு, தெரியுது. அது கலந்துருது இல்ல, அது இப்படிதான் கலந்துரும். அப்போ அதெல்லாம் இந்த பொருள்ல இந்த அவ பொருட்களாகிய உலகியல் பொருள் கலக்கும் பொழுதே நமக்கு இப்படி ஒரு மாற்றம் நிகழுது. மணிவாசகருக்கு எப்படி இருக்கு யோசிச்சுப்பாரு. அவர் அங்க கலந்துருக்காரு, அப்ப எந்த நிலையில இருப்பாரு? அவருக்கு முடியல இங்க இருக்கிறதுக்கு. அவர் குருநாதருடைய அந்த அருளை பெற்ற நிலையிலே விளங்கும் பொழுது அந்த ஆன்மா என்பது அணுத்தன்மையானது. ஏன் இதுக்கு ஆன்மான்னு பேருனா அணுத்தன்மை ஆயிடுச்சு. அறியாமை வயப்பட்டதுனால அது சின்னதா போயிருச்சு. அப்படியே இருக்கிற இடமே தெரியாம என்னன்னே தெரியாம ஆயிடுச்சு. எப்பொழுது அந்த ஆணவம் நீங்குகிறதோ இந்த ஆன்மாவிற்கு வியாபகத்தன்மையை பெற்றுவிடும். அது வளர்ந்து விரிய தொடங்கிடும். விரிய தொடங்கிருச்சுன்னா இது என்ன ஆகும்? இங்க இருக்க முடியாது. திருப்பூர் சொல்றாருல்ல, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உயிர் வளரும். உயிர் இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம உயிர் வளர்ந்தா உடம்பு வளருது, உயிர் கூட வளருமாங்க? இப்பதான் சொல்றதுதான் தெரியுது. உலக காலம் எனக்கு தெரியலங்க. உயிர் வளருது, உயிர் வளரும். உயிர் வளர 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 என்ன ஆகும்னா இந்த உடம்பு பத்தாது. இது பத்தல. இப்ப நம்ம ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 2 ரூம்ல இருந்தோம். 2 அறை. அந்த ரூம்லயே பெட்ரூம், படிக்கிற ரூம், அந்த ரூம்ல எல்லா ட்ரெஸ், பெட் எல்லாமே அந்த ரூம்ல இருக்கும். ஒரு ரூம் கிச்சன், அந்த ரூம்லயே குளிக்கிறது, அந்த ரூம்லயே சாமான் தொலைக்கிறது எல்லாமே இருக்கும். நாளாக 2 3 ஆச்சு, 3 4 ஆச்சு. இப்ப பெட்ரூமே 3 ஆயிடுச்சு. 3 பெட்ரூமே ஆயிடுச்சு, ஹால் 2 ஹால் ஆயிடுச்சு. ஏன் வளர ஆரம்பிச்சிருச்சு இல்ல? வளர ஆரம்பிச்சா இருக்கிறது பத்த மாட்டேறது இல்ல. அந்த மாதிரி உயிர் வளர தொடங்கி விட்டால் இந்த உடம்பு போதாதான். வேற்று விகார விடக்கு உடம்பின் ஊட்கிடக்க ஆற்றே. இது உள்ள என்னால இருக்க முடியல சாமி. ஏன் வளர ஆரம்பிச்ச பிறகு இது எப்படி இருக்கும்? உடம்பும் மிகைன்றார் வள்ளுவர். இந்த உடம்பு மிகையாயிரும், இது உள்ள இருக்கிறதுக்கு முடியாது. அப்ப என்ன வேற அது என்ன வியாபகத்தன்மையை பெற தொடங்கும் பொழுது வெளியே போக ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த உடம்புக்குள்ள இருக்கும். இந்த உடம்பு யாருக்கு தேவை? யார் மாயை வயப்பட்டு இந்த உலகில் விளங்குகின்றார்களோ அவருக்கு தானே இந்த உடம்பே தேவை. எனக்கு எதுக்கு இந்த உடம்புன்னு கேட்கிறாரு. பாரோடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரை ஆண்ட நீ அருளிலை ஆனால் வார்கடல் உலகில் வாயிலேன் கண்டாய் பற்று நான் பற்றிலேன் கண்டாய். இங்க எனக்கு பற்றே இல்லையே, நான் எதுக்கு இங்க இருக்கணும்? ஏன்னா இங்க பற்று உள்ளவர்களுக்கு மட்டும்தானே இந்த இடம், நமக்கானது இந்த இடம் அல்லவே எனக்கு. அப்ப என்ன ஆகுது? உயிர் வளர தொடங்கும் பொழுது அது என்ன ஆகுது? இந்த உடம்பு மிகையாக தோன்றுகிறது. இப்ப இன்பம் என்பது எப்பொழுது நிகழ்கிறது? அது 2ஆக இருக்கும் பொழுது அல்ல, ஒன்றாகிய நிலையில் தன்னை இழக்கவில்லை. தன்னை இழக்காமல் அது 2. உதாரணம் சொன்னா புரியும். ஒரு உப்பை தண்ணியில போட்டோம், தண்ணியில என்ன ஆயிடுச்சு? இப்ப அது என்னவா இருக்கு?
உப்பு தண்ணி. உப்பு தண்ணி ஆயிடுச்சு. உப்பு அதுல இருந்து எடுக்க முடியுமா? முடியாது. தண்ணி ஆனாலும் அது தண்ணியாது இல்ல. அப்ப கலந்துதான் இருக்கு, ரெண்டா தான் இருக்கு. ஒன்னா ஆயிருச்சானா இல்ல, உப்பு அப்படியே தான் இருக்கு. உப்பு அப்படியே தான் இருக்கு, உப்பு தனியா இருக்க முடியாது. ஆனா தண்ணியில தான் இருக்கு. உப்பு ஒன்னா தண்ணியில தான் இருக்கு, கலந்துதான் இருக்கு. அது ரெண்டா இருக்கு, ஆனா ஒன்னா இருக்கு. இப்ப ரெண்டா இருக்கா ஒன்னா இருக்காங்க? ரெண்டும் ஒன்னா இருக்கு. நீங்க உப்பு தண்ணி பிரிக்க முடியாது, ஆனா அது ரெண்டா இருக்கு. ஆனா நமக்கு எப்படி தெரியுது? ஒன்னா தான் தெரியுது. அதுதான் முத்தி என்பது. அதுதான் சொல்றாரு, ஒன்றானும் ஒன்றாது இரண்டானும் ஓசை எழாது என்றால் ஒன்றன்று இரண்டும் இல் என்று நிறைவு செய்கின்றார் சொல்லி இந்த 75வது பாடலோடு இன்றைய தினம் நிறைவு செய்து இந்த சிந்தனையை, நம்முடைய செய்திகளை நம்முடைய சிந்தனையில் கொண்டு மாதம் ஒரு முறை சிந்தித்தாலும், அது செய்திகளை நாம் சிந்தித்தல் என்பதே என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு மறந்துடும். நம்ம கிளம்பி வெளியே போகும்போது மறந்து மாதம் ஒரு முறை சிந்திக்கும் பொழுது பாருங்க ரொம்ப மறதி என்றது அதிகமாக ஆரம்பிச்சிடும். இப்போ நாம் என்ன பண்ணணும்? தொடர்ந்து அந்த செய்திகளையே நாம் சிந்தித்து கொண்டே விளங்க வேண்டும். அப்படி சிந்தித்து கொண்டே விளங்கும் பொழுது நம்முடைய நேரம் என்பது ஒரு பயனுள்ள நேரமாகவே நமக்கு விளங்கும். மற்ற நேரங்களில் நம்ம வேற சிந்தனைக்கெல்லாம் போகக்கூடாது. இது போன்ற சிந்தனைகளுக்குள்ளாகவே நம்முடைய எண்ணத்தை வைத்துக் கொண்டு இருப்போமே ஆனால் நம்முடைய நேரங்கள் சிவ புண்ணியங்களாக மாறும். நம்முடைய தீவினைகள் நம்மை அண்டாது. வினைகளை இந்தந்த நேரத்திலே நாம் தூய்க்க வேண்டும் என்பதுதான் நியதி. நாம் அந்த நேரத்தில் நாம் சிவத்தை வழிபாடு செய்து கொண்டிருப்போமே ஆனால் அப்ப அந்த வினை தாக்கம்ன்றது என்ன பண்ணாது? நம்மள தாக்காது. அப்ப அந்த என்ன ஆயிடும்? அது மெலிந்து போயிடும். அது நாம என்ன பண்ணுவோம்? இந்த நேரத்துல அவர் பாட்டு சாமி கும்பிட்டு இருக்காரு சார், அவர் ஏதாவது பண்ணலான்னு வேணா வரும். அவர் பாட்டு வழிபாடு செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம கிளம்பி போயிடலான்னு போயிடும், அவ்வளவுதான். அது நாளைக்கு திருப்பி வருமானா? நாளைக்கு வேற மாதிரி தான் வரும். இன்னைக்கு வர்றது போயிருச்சு இல்ல. ஏன் காரணம் என்ன? நம்ம வழிபாட்டில் இருந்த அது மார்கண்டேயர் தானே காரணம். மார்கண்டேயர் வழிபாட்டில் இருந்த காரணத்தினால் யமன் வந்த பொழுதும் கூட வழிபாட்டிலேயே இருந்த காரணத்தினால் என்ன ஆச்சு? யமனுக்கு உதைப்பட்டான். ஒவ்வொரு வினைகளும் நமக்கு அப்படித்தான். நாம் வழிபாட்டில் விளங்கும் பொழுது ஒவ்வொரு வினைகளையும் அவன் உதைத்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய திருவடியிலே அந்த ஒவ்வொரு வினைகளும் அடிபட்டு கொண்டிருக்கின்றன. வழிபாட்டை தொடர்ந்து செய்வோம். இது போன்ற அற்புதமான களங்களை எல்லாம் பயன்படுத்தி கொள்வோம். நம்முடைய நேரங்களை எல்லாம் சிவபுண்ணியங்கள் ஆக்குவோம் என்று சொல்லி இந்த சிவபுண்ணியங்கள் ஆக்குகின்ற இந்த அற்புதமான இந்த ஞான வேள்வியை நமக்கு நம்முடைய தெய்வீக சித்தாந்த இலக்கியம் என்ற மாதம் ஒரு முறை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருக்கூட்டம் மேலும் பல நூறு ஆண்டுகள் பெருகி வளர்ந்து இன்னும் பல நூறு கோடி அன்பர்களை எல்லாம் உருவாக்க வேண்டும். குறிப்பாக இந்த நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்த நம்ம ஐயா அவர்களுக்கும் பொன்னுரங்க ஐயா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார், திருக்கோயில் அரங்காவலர் ஐயா, உண்மையிலே இந்த இடம் நமக்கு ரொம்ப அருமையா இருக்கு. அந்த வெயில் எவ்வளவு வெயில் வெளியில இருந்தாலும் ஒரு நல்ல காற்று. நம்ம ஊரா இருந்தா என்ன இருக்குன்னா அவ்வளவு பஸ் வண்டி ட்ரெயின் அது இதுன்னு ஒரே சத்தமா, எந்த அமைதியும் இல்லாம மணிவாசக பெருமான் எப்படி அந்த குருந்தமர நிழலிலே அருளை பெற்றாரோ அப்படி நாம் கைலாயநாத பெருமானுடைய திருவடி நிழலிலே நாம் இந்த அற்புதமான ஞான செய்திகளை எல்லாம் பெற்றோம் என்று சொல்லி இதற்கு ஏற்பாடு செய்த அன்பர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்வை இங்கே முன்னிருந்து செந்நெறிப்படுத்திக் கொண்டிருக்கூடிய அருக்குருநாதர் ஐயாவுடைய பொன்னார் திருவடிகளுக்கும் இருந்து கேட்ட அடியார் பெருமக்கள் அவங்க அனைவருடைய பொன்னார் திருவடிகளையும் அனைவருக்கும் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு தோடு எளிய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி வணக்கம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, போற்றி போற்றி.